இலங்கை வரலாற்றில் மிகவும் முக்கியமான நாள் இன்றைய நாள். மக்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும், ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து இன்றைய நாளிலே ஓட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் நானும் ஓட் பண்ணி விட்டு வந்தேன். ஆனாலும் நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் மகிழ்ந்திருப்பது மிகவும் அத்தியாவசியம். இலங்கை தேசத்திலே அரசியல் எப்படி இருந்தாலும், அரசியல் சூழ்நிலைகள் எந்த கோணத்தில் இருந்தாலும், மக்களை பொதுவாக மக்கள் ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்ற பட்சத்திலும், மக்களுக்கு விரோதமாக மக்கள் எழும்பிக் கொண்டிருக்கின்ற காலகட்டங்களிலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டியது அத்தியாவசியம். ஒரு 5000 ரூபாவுக்கான ஒரு சிறிய ஒரு கடன் எனக்கு இருந்தது. அதை கொடுத்து விட்டேன். இது இந்த எலெக்ஷன் தினத்தன்று எவ்விதமான கடனும் எனக்கு இல்லை. ஆகவே அது ஒரு சந்தோஷமான செய்தி. பற்றாக்குறைகள் உண்டு வாழ்க்கையில். இருப்பினும் அன்றாட தேவைகளை இந்த வானத்தையும் இந்த பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார். ஆகவே அதில் நான் மகிழ்ந்திருக்கின்றேன். இந்த மகிழ்ச்சி தற்காலிகமானதல்ல, நிரந்தரமானது. ஆகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்த அந்த ரட்சிப்புக்காக, அந்த விடுதலைக்காக, அந்த நிம்மதிக்காக, அந்த சந்தோஷத்துக்காக அவரை நான் முதற்கண் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். எங்களுடைய சூழல்கள் எப்படி இருந்தாலும் கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். நாங்கள் அதை ருசித்து பார்ப்போம். இந்த பூமியில் எங்களுக்கு ஆறுதல், சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, சுகம் போன்றவற்றை இலவசமாக தரக்கூடியவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நன்றி.